சாமியை பார்த்ததில்ல நீ சொல்லிட்ட. என்னை கோரி அரிதாக தவங்கள் செய்து இந்த தாய் வரவில்லை என்று தன் கழுத்தெடுத்துக்க போனடா நீ. பக்தனாகப்பட்டவன் உயிர் இழந்தால் இந்த தாயாகப்பட்டவள் வரவில்லை என்றுதானே எல்லோரும் சொல்வார்கள். அந்த பழிவாவை யார சாரும்? என்ன சாரும்? அதனால் வந்திருக்கிறேன். வியாதியா மூஞ்ச பாரு யாரு சொல்லு. அப்படியா? உனக்கு நான் வரம் கொடுக்கணும்னு சொன்னா எனக்கு என்ன பதில் உபகாரம் செய்வேன்? உன்னை நம்ப முடியாதுற. இவன் ஆளுமான காலகத்திலே வசித்து வரக்கூடியவன். போது தரேன்னு சொல்லுவான், அப்புறம் தரமாட்டான். அப்படின்னா இதண்டா சூர சத்தியம் செய்த இருந்தால் எனக்கு பதில் உதவியாகத்தான் உபகாரமாக தருவதாக இருந்தால் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கேட்கிற பொருள் தரமான்னு சொல்லி காட்டு பதிவு வச்சுன்னா கேஸ் போட்டுருவாங்க. ஆமா உண்மைதான். சொல்லு போய் உன்னை நம்ப முடியாது. சத்தியம் வாங்க. சரி சத்தியம் சொல்லி. ஆமா ஆமா அப்படின்னு கேக்குது. என்ன கட்டுறோம்? என்ன கேட்போதியா? மந்திரன்னு கூப்பிட்டு நீ விரவு கட்டி எனக்கு கொடுத்துட்டு கட்டிட்டு வந்த பேர் அதனால செல்லி ஆகி கேட்டபடி அப்ப சத்தியம் செய்து கொடுத்துட்டா என்ன பண்ணி கொடுக்காதீங்க. நம்பிக்கை இல்ல பின்ன சத்தியம் கேக்குதா செய்து கொடு. ஆகாயவரியே பூமாதேவியரியே சூரியன் சாட்சியாகவும் வணங்கக்கூடிய தெய்வத்து மேல சத்தியமாகும். நீ எதை வேணாலும் இது காலம் வரைக்கும் தானே பக்தர்களாகப்பட்டவர் எனக்கு கொண்டு வந்து எத்தனையோ பூசை பங்குகளை நடத்தி வைத்திருக்கிறார்கள். எனக்கு இன்னும் ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசையை கேட்கலாம் இருக்கிறது. அந்த ஒரு தாயே ஒரு பிள்ளை
பெறக்கூடாது, பெண்ணும் பெறக்கூடாது. முதல் குழந்தையாக இருக்க வேண்டும். அந்த குழந்தையாகப்பட்டது பெண் குழந்தையாக இருக்க வேண்டும். அந்த குழந்தை பிறந்து பருவகாலம் அடைந்து ஒரு ஆடவருக்கு திருமாங்கல்யம் செய்து கொடுக்கிறோம். அந்த திருமாங்கல்யம் செய்து அன்னவரோடு கூடி விழாவி சந்தோஷமாக இருந்து அது நிறமாத கர்ப்பிணியாக இருக்கும். அந்த அம்மாவுக்கு முன்னும் பெறக்கூடாது, பெண்ணும் பெறக்கூடாது. அந்த குழந்தையாகப்பட்டது பிறந்த குழந்தை பெண் குழந்தையும் நிறமாத கர்ப்பிணியாக இருக்கும். அப்படிப்பட்ட பெண்ணை கொண்டு வந்து எனக்கு வெட்டி பலியூட்டினால் நீ கேட்கும் பொருளை நான் தருவேன். ஆமா, பலியூட்ட வேண்டும். ஆமா, நீ சொன்னது என்ன? எப்படி கேட்டாலும் தரேன்னு சொன்னேன். நீ பொருள் வேணும் எனக்கு. சரி, அது இருக்கட்டும். செல்லியம்மா என்ன கேக்குது? 9 மாத நிறமாத கற்பனையை கொண்டு வந்து எனக்கு நரபலி ஊட்டினால் அந்த குழந்தை நரபலி குழந்தை முழுவாம இருக்க பாடுறா பொண்ணு. அதுக்கு முன்னையும் குழந்தை இருக்க கூடாது, பின்னையும் குழந்தை இருக்க கூடாது, கழிஞ்சிருக்க கூடாது அதுக்கு. ஆமா, 9 மாத கற்பனை. ஆமா, சின்ன பொண்டாட்டி முழுவாம இருக்கான்னு சரி அப்படிங்கல. ஆமா, பாக்குறேன் இப்ப எனக்கு ஆப்பாங்க. சரி, அது என்னப்பா சின்ன பொண்டாட்டி 9 மாதம் சொன்னியே? ஆமா, அவளை கொண்டுகிட்டு வந்து இப்ப 9 மாசம் ஆகாது. ஆமா, இதுக்கு முன்னாடி 3 பிள்ளை பெற்றுட்டா. அதான் வேணாமா? அது ஆகாதா? அதோட விடு, என்ன ஆள விடு. சரி, அது விடு, அது போடாம விடு. கன்னியாகுமரியில கட்டி கொடுத்து அந்த பொண்ணு முகாம இருக்கான்னு சரி. ஐயோ, அது 2வது குழந்தை. அது என்ன எனக்கு முழுக்காக பேசலாம்? அது வாய்க்கப்படாது, அது சுத்தமாக வராது. சரி, இப்ப நீ என்ன பண்ற? ஓடுற. சரி, போட்டியில ராமலட்சுமணா கலைஞர்களுக்கு பொற்காசுகள் ராமலட்சுமணா கலைஞத்தில் இருக்கக்கூடிய களஞ்சியத்திலே புகுந்து பொற்காசுகளை மூட்டை மூட்டையா கட்டி மூட்டை மூட்டையா 10 கிராமத்துல சேர்றது. 10 கிராமத்துல 9 மாதம் கற்பனை யார் ஊர்ல இருக்காங்களோ மூட்டை மூட்டையா பணத்தை அடிக்கிட்டு அவளை வீட்டுக்கு வச்சுட்டு போறது. நம்மகிட்ட என்ன இல்ல சொல்லுங்க, நம்மள காசா இல்ல, பணமா இல்ல, பணத்தை கொடுத்தா யாராவது 9 மாதம் கற்பனை நீங்களான்னு கேட்போம். சரி பாப்பா. புள்ள பச்சை பட்டுவிடா உன்னை எதால அடிக்க புள்ள பெத்தவளா ஆவாதுங்கிற 9 மாதம் கற்பனை எப்படி கூப்பிடுறாங்கிற? புள்ள பெத்த பொண்ணு கூப்பிடுறாங்க. புள்ள பெற்றுதான் இருக்கக்கூடாது, தச்சுதான் இருக்கணுமா? ஆமா, தச்சம் கொஞ்சம் யாரை எங்க கூப்பிடுறது? வேண்டாம், உங்க ஊர்ல செத்தில் முழுவாம இருக்கான்னு சரி அம்பிட்டுதா அந்த புள்ள வெள்ளிக்காம சனிக்காம வெள்ளிக்காம செவ்வாய்க்காம தலைமை விட்டா இருக்குது. அது 2-3 புள்ள பெற்று விட்டியாங்கல்ல, அப்புறம் ஆகக்கூடாது. இங்க சுத்தப்படாதாங்கல்ல, அப்ப எடி உள்ள உங்க பொண்ணு வச்சு முழுவாது இல்லை. அங்க அவங்க செஞ்சு விட்டு போவாங்க. கொஞ்சம் பொண்ணு மட்டும் ஒண்ணு முதல்ல என்கிட்ட உதவி வச்சு. சரி, இப்ப ராமா பொண்ணு இல்லை. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். 9 மாசம் இருக்குது. 9 மாசம் ஏன்னு கேட்டா நம்ம சத்தியம் செய்துட்டோம் செல்லியம்மனுக்கு. அது கேட்ட பிரகாரம் படி கொடுத்தா தீருங்க. அப்படி கொடுத்தாலும் வேண்டிய வர வாங்கலாம். மாறக்கூடாதுங்க, நீ மாற மாட்டேன். அதனால வேதவள்ளியை கொண்டுட்டு வந்து செல்லியம்மனுக்கு காவு கொடுத்துட்டோம்னா ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு போறது. கட்டின பொண்டாட்டியா கொடுக்க போற? ஏண்டா செல்லியம்மனுக்கு வாக்கு கொடுத்துட்டோம்ல, சத்தியம் பண்ணாச்சு. அது வேற அம்மா பாவுங்க. உள்ள சென்று செல்லிமணி கிட்ட நம்ம சத்தியம் பண்ணுறதோ, ஆமா ஆமா நரபலி ஊட்டுறதோ வாயால வரக்கூடாது.
சொல்லக்கூடாதுடா. யாருக்கு தெரியாது தெரியல, வேதவழி தெரியக்கூடாது. அம்மா தெரியக்கூடாது. தந்திரமா நரி தந்திரமா அழைச்சிட்டு போய் செல்லி மூடுவா பொங்க வைக்கணும். நான் சொல்லிக்கிறேன். அதான் பூஜை வைக்கணும். உள்ள போய் உங்க வீட்டுக்காரர் வந்திருக்கான்னு சொல்லிட்டு போய் சொல்ற போனீங்க. எடுத்தடி வைப்பேன் போர் போட்ட கமலாந்திரி என்ன சொன்னேன்? அம்மா வந்து கொண்டு விட்டேன் சொன்ன மாதிரி எதுவும் ஒண்ணு பேசலாங்க. செட்டு வச்சுதான் ஏத்துன வரலாம். 9 மாத கற்பனை. சரி. ஐயோ ஐயோ அம்மா ஐயோ ஐயோ போய் காதல தொப்புள் கால தொப்புள்ள காதை வச்சு கேட்டேன். தம்பி என்ன சொல்றான்? அப்பா 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 நான் வரத்துக்குள்ள நம்மளுக்கு வியாபாரம் பள்ளிக்கூட வேலை செய்யறானே செல்வராசி சித்தப்பா அப்பா என் மகன் சொல்றான் நம்மளுக்கு எடுபடி வேலை செய்யறானே நம்ம கிட்ட பள்ளிக்கூட வேலை செய்யறான். அந்த அவர்கிட்ட குவார்டர் கடைக்கு போனா எனக்கு ஒரு குவார்டர் வாங்கிட்டு வாங்கப்பா வர சொல்லிப்பா. பையன் கேட்டானா? நேசமா உண்மையா போய் நான் போய் கேட்பாப்பா. நீ போக முடியாது. ஏன் போட்டா நீ என்ன போய் நான் கேட்டு பாக்குறேன் சொல்றேன். இன்னொன்னு சொன்னான் என்ன தப்பாப்பா நான் வெளியே வந்தான் 5 வயசுல குண்டு விளையாடணும். குண்டுலாம் நீ எச்சரிக்கை பண்ணி வைப்பான்னா அதுக்காக நான் என்ன பண்றது குண்டு நான் என்ன சொல்றேன்? தப்பி தப்பி நீ பயப்படாத. நம்ம மந்திரி கிட்ட 2 குண்டு வச்சு மந்திரில 2 குண்டா? ஐயோ ஏடா 2 தான் இருக்குது. பிச்சு கொடுத்தா ஆளு குண்டா வளைச்சிட்டு அதை குட்ட நான் என்ன பண்றது? அப்புறம் என் வீட்டை போய் நான் என்ன சொல்றேன்? வீட்டுல போய் இது சுத்தப்பட கூட சுத்தப்படாது. சரி பார்த்து வாத்தாரு உள்ள வர சிறப்பிடிக்க போறோம்.
மணி வந்து 7 மணி வரைக்கும் தான் ஆகும். ஊருக்கு மேற்கு ஊருக்கு வடக்கு வெள்ளியங்கிரியில செல்லியம்மன் கோயிலுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க போய் செல்லியம்மன் எல்லாம் மீந்து கும்பிட்டேன். அது என்ன பண்ணிச்சு, ஏ வெங்கடாசுவரா உனக்கு நான் குழந்தை வர கொடுக்கணும்னா பொண்டாட்டி ஆயிடுச்சு வந்து பொங்க வச்சு பூஜை செய். சரி, நான் பூஜை ஏத்துக்கிறேன், உங்களுக்கு தரேன் அப்படின்னா. சரி, அது மாதிரி கேட்டு வந்துட்டேன். நீங்கள் சென்றா சரி போய் வந்தீங்களா? அங்க என்ன நடந்தது? கொண்டாடிட்டு வந்து ஒரு வார்த்தை சொல்றது இல்ல? மாமா செல்லியம்மன் கோயில் இருக்குது வெள்ளியங்கிரியில. ஆமா, ஊருக்கு வடக்க இருக்குதா? ஆளு நடமாட்டம் இல்ல. துஷ்ட தேவாரி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சா? அதனால எப்பா கண்டாசூரா, நீ வந்தத்துல புரோஜனம் இல்ல, உன் மனைவி அழிச்சுட்டு வந்து பொங்கல் வைத்து பூஜை செய்ய நீ காட்ட வரணும் தான். அது பொல்லாத தெய்வமாச்சே. அந்த தெய்வமே வந்து ஒரு வீரமானது, கோரமானது. அதனாலதான் ஊருக்கு வடபுறமாவே அதை அமைச்சு வச்சிருக்காங்க. நான் இருப்பது இப்ப கர்ப்பிணி பொண்ணாக இருக்கிறேன். இந்த கோலத்தோட நான் வரலாமா? 9 மாசம் அதனால செல்லியம்மன் கோயிலுக்கு போக கூடாது. செல்லியம்மன் துஷ்ட தேவாதி, நம்ம கருவை கூட கழிச்சு விடுவோம் கண்டிப்பா அப்படின்னு சொல்றேன். ஆமா, கணவன் மனைவி இரு மனசும் ஒரு மனசா இருந்தால் நம்ம மன தெய்வத்தால் சுத்தப்படுத்தணும்னா மத்த தெய்வம் நம்ம என்ன பண்ண உலகத்திலே சொல்லுங்க மகாராஜா, மன தெய்வத்தை சுத்தப்படுத்தணும்னா மத்த தெய்வத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை மகாராஜா. நம்ம மனம் தான் கோவில். மகாராஜா, நம்ம சொல்லிட்டு வந்தோமே, வெட்டணும் சொல்லிட்டு வந்தோமே, பள்ளி பேர் மாமா என்னங்க வெட்டுறா பையன் பொறுக்கணும் கண்ணாகுட்டி வெட்டுறது. ஓ, அதை சொல்றான். அதுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த வேலை வச்சு கூடாதுன்ட்டு போட்டு கீச்சிட்டு நிற்குது. போனா போய் போடு. உனக்கு என்ன, நீ போய்ட்டு 3000 சம்பாதிக்கிறாங்க ஓன பண்றதாங்க. ஏன் உனக்கு தான் ஓடாடுற மேட்ச். செல்லியம்மன் கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறது வைக்க கூடாது. அவன் பேட்டுக்கு அப்படி இப்படி மாறுப்பான். சொன்ன சொல் மாறக்கூடாது. அதனால புறப்படி செல்லியம்மன் கோயில். நான் என்ன சொல்றேன், 9 மாசம் ஆகி போச்சு, இன்னும் 1 மாசம் நீங்க பொங்க வைக்கிறப்ப இன்னைக்கு பொங்க வச்சு வர முடியும் வாக்கா. சொல்லுவா அதான் ரெடி பண்ணிட்டேன்.